வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் அடுத்த சில நாட்கள் எப்படி அடிகள் இருக்கும் அப்படிங்கிற சுவாரஸ்யமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டே டுடே சேனல் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து லைவாக ஷேர் பண்ண போகிறேன். வாங்க என்ன விஷயம் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டத்தை தர மாதிரி இருக்கும், ஒரு சிலருக்கு ஆபத்தை தர மாதிரி இருக்கும். இது வந்து கிரகங்கள் மூலிமா அந்தந்த ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து பலன்கள் கிடைக்கும். அதை நாம் புரிஞ்சு தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம ராசிக்கேற்ப நடந்துக்கிட்டால் வாழ்க்கை நமக்கு ஜம்முன்னு இருக்கும். சில நேரம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம கம்முன்னு இருந்தாவே நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு மாறும். அதுதான் கிரகங்கள் மூலிமா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்கிறத அப்பப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒரு அமாவாசை பௌர்ணமி வரும்போது கிரகங்கள் ரொம்பவே சிறப்பான முறையில் இருக்கும். அப்போ நம்ம ராசிக்கு கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு அதற்கேற்ப நம்ம நடந்துக்கணும். அந்த மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள் கிரகங்கள் எப்படி அமைது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதையும் பார்த்து அதையும் தெரிஞ்சு அதற்கேற்ப நாம் நடந்துக்கணும். அந்த மாதிரி இப்போ மே மாதம் முடிந்து ஜூன் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. ஜூனில் வந்து நிறைய கிரக மாற்றங்களும் கிரக சேர்க்கைகளும் இருக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் சூப்பராக தலையெழுத்து மாறுது. அதில் மகரமில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுது அப்படிங்கிற முக்கியமான தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். மகரம் ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறத தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க, ஆபத்தாக இருந்தாலும் தெரிஞ்சுக்குங்க. ரெண்டையுமே தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி வாங்க, என்ன பலன்கள் அப்படிங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதிரடியாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குவீங்க. அதுக்கு முன்னாடி கிரக மாற்றங்கள் என்னென்னங்கிறத வாங்க இப்போ வந்து பார்க்கலாம். ஜூன் மாதம் நிறைய கிரக மாற்றங்கள் நடக்குது. அதனால் உங்கள் ராசிகளுக்கு விரிவான பலன்களை சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு பணம் சேருமா, சண்டை சச்சரவுகள் தீருமா அப்படிங்கிற முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கோ, என்ன செய்ய வேண்டும், எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்குங்க. குறிப்பாக உங்கள் வேலை, குடும்பம், காதல், உடல் நலம் இதிலெல்லாம் எப்படி பலன்கள் கிடைக்கும், இதில் நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தெரிந்து கொள்ளுங்க. வாங்க ஃபஸ்ட்டு ஜூன் மாதத்தில் கிரக பயிற்சிகள் நடக்கிறத பார்க்கலாம். புதன் பகவான் மிதுனம் கடக ராசியில் மாறுறாரு. செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே போல் ஜூன் 15 சூரியன் மிதுனத்துலேயும் சுக்கிரன் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. இப்படி இந்த கிரக பயிற்சிகள் கிரக சேர்க்கைகள் காரணமாக பொதுவாகவே 12 ராசிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். சில சமயம் சில ராசிக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் ராசிக்கு கவனம் தேவையா இல்லையாங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்குங்க. உங்கள் மகர ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ சொல்ல போகிறேன். எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளுங்க. ஃபஸ்ட்டு பொது பலனை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொது பலனை இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் டீப்பாக என்னங்கிறத அதிரடியாக இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ பொது பலனை வந்து வாங்க பார்க்கலாம். மகரம் ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும். மெயினாக குறுகிய கால லாபத்திற்காக நீண்ட கால நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். ஸோ யாரையும் நம்பி எந்த திட்டத்திலையும் பணம் போடாதீங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. இல்லையென்றால் பணம் சிக்கிக்கொள்ளும், பார்த்துக்குங்க. தேவையில்லாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் உங்கள் இலக்கில் மட்டும் கவனம் செலுத்துங்க. குறிப்பாக எதிரிகள் உங்களை திசை திருப்ப முயற்சி செய்யலாம். அதுவும் மாதத்தில் 2வது வாரத்தில் குடும்ப உறுப்பினர்களோடு சண்டைகள் வரலாம். இதனால் மன அழுத்தம் கூட ஏற்படலாம். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வேலையையும் பாதிக்கலாம். ஸோ எதிர்மறை எண்ணங்களை மனதிலிருந்து விலக்கி வைக்க அதிகமாக இந்த மாதம் முயற்சி பண்ணுங்க. நீங்கள் இன்னும் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா உங்கள் கனவு தேவதை உங்கள் வாழ்க்கையில் வர இந்த மாதம் வாய்ப்பு இருக்குது.
காதல் உறவுக்கு ஆக்சுவலி இது ஒரு நல்ல நேரம். காதலரோடு நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடைய ஆதரவு கிடைக்கும். அதோடு திருமண வாழ்க்கை சந்தோஷமாக வைத்திருக்க உங்கள் துணையை புரிந்து கொள்ளுங்க. அவர்களுக்காக நேரம் ஒதுக்குங்க. அதுதான் இந்த டைம் மெயினாக உங்களுக்கு சொல்லப்படுது. அந்த நேரம் ஒதுக்குறது, அவங்கள புரிந்து கொள்வது, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிங்கன்னா திருமண வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிர்ஷ்டம் வரும். அதனால் திருமண வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வைத்திருக்க உங்கள் துணையை புரிந்து கொள்ளுங்க. அவங்களுக்கு நேரம் ஒதுக்குங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் பொதுவாக கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ டீப்பாக உங்களுக்கான பலன்களை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். முதல்ல உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கிரகநிலை பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன், ரணருண ரேகஸ்தானத்தில் புதன் சுக்கிரன், கலத்தரஸ்தானத்தில் குரு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, லாபஸ்தானத்தில் சந்திரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி, இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைகிறது. இதன் அடிப்படையில் தான் விரிவாக உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க விரிவான பலன்களை அதிரடியாக பார்க்கலாம். பார்த்தால் கடுமையானவர் போல் தோற்றமளிக்கக்கூடிய ராசினராக இருக்கக்கூடிய நீங்கள் பழகினால் இனிமையானவர், எதிலும் சரியாக செயல்படுவர் என்று சொல்லலாம். இந்த குணத்தோடு இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு இந்த மாதம் எதையும் யோசித்து செய்வது நன்மை தரும். கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும். எந்த விஷயத்திலையும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. அதோடு வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாமல் இருக்க நீங்கள் உங்களை கவனமாக பார்த்து கொள்ளும். ஸோ கவனங்கிறது உங்கள் ராசிக்கு தேவைங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதோடு குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம். அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது நன்மை தரும். உடல் ஆரோக்கியத்திலும் ஸ்பெஷலாக கவனம் தேவை. பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. பண விஷயத்தில் கூடுமானவரை அடுத்தவரை நம்புவதை தவிர்ப்பது நல்லது. அடுத்தவரை நம்பி ஏமாறாமல் நீங்கள் பண விஷயத்தில் இருந்தீங்கன்னாவே போதும். அதோடு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்லும்போது, வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. வேலை செய்யக்கூடிய இடத்துல மன வருத்தம் ஏற்படியான சூழலை உருவாகலாம். ஸோ எச்சரிக்கை எதிலும் தேவை. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மை தரும். அப்போ தான் எதிர்பார்த்த பணம் தாமதப்படாமல் இருக்கும். எதிர்பார்த்த பணம் தாமதப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நிதானமாக பேசி அனுசரித்து செல்லுங்க. இந்த மாதமே உங்களுக்கு நிறைய சாக்ரிஃபைஸ், நிதான தேவை என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்பதான் நீங்கள் மெயினாக நடந்து பயன் பெறணுங்க. என்ன நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் என்ன அடி விழும், என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சுவாரஸ்யமாக வேறொரு அப்டேட்டான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்.